வணக்கம் நேயர்களே. தொடுவானம் தொலைக்காட்சியில் மற்றொரு காணொளியுடன் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸாம் சட்டமன்ற தொகுதி, அஸ்ஸாம் பாராளுமன்ற தொகுதியை பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். 2026ல வரக்கூடிய பெரு மாநில தேர்தல்கள்ல அஸ்ஸாம் ஒரு முக்கியமான மாநிலம். அங்க 126 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இன்னைக்கு பிஜேபி ஆட்சி கீழ இருக்குது. கடந்த 2 முறையா அவங்க ஜெயிச்சு 2016, 2024 நல்ல வெற்றி பெற்று பிஜேபி, அசாம் கணபரிஷத் என்டிஏ ஆட்சின்னு வச்சுங்க உங்களுக்கு. காங்கிரஸ் ரொம்ப வருஷமா அங்க இருந்தது. பிஜேபி முதல் முறையா தான் 2011 அங்க ஆட்சிக்கு வருது. இப்ப ஹேமந்த் பிஸ்வ சர்மா சொல்லிட்டு அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் தான். அவர் இப்ப வந்து மிக அதாவது பிஜேபி காரர்கள்லாம் பேசுற இந்துத்துவத்தை விட அதிகமான இந்துத்துவம் அவர் பேசிட்டு இருக்காரு. அதனால அகில இந்தியா முழுக்க ஒரு பெரிய டிராக்ஷன் அவர். ஏதாவது ஒண்ணா அசாம்ல இருந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்காரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. அது ரோஹித் சர்மா பத்தி சொன்னதா இருக்கட்டும், வேற எந்த விஷயமா இருந்தாலும் அங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்காரு. அசாம் போலீஸ் அங்க போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும். உங்களுக்கு 2 மாநிலம் பார்த்திருக்கோம் இது வரைக்கும். கேரளா பார்த்திருக்கோம், தமிழ்நாடு பார்த்திருக்கோம். அதுல என்ன மாதிரி தமிழ்நாடு ஒரு பெரிய குழப்பத்துல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போசிஷன் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் டிசாரை. அவங்க வந்து என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. பிஜேபியும் அப்போசிஷனோட கிராண்ட் அலையன்ஸ்ல வருமா வராதா இந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. ஆனா வந்து டிஎம்கே அணி ரொம்ப மிகவும் வலுவாக இருந்தது. அது எவ்வளவு பார்க்க வேண்டியது. ஸோ இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இப்ப ஷேர் பண்ணுவோம். இது என்ன சொன்னா இந்த இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிறது வந்து அசாம்ல வந்து எப்படி ஓட் ஷேர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அலையன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் ஓடுது. குறிப்பா வந்து 2011 பார்த்தோம்னா காங்கிரஸ் 39% வாங்கியது, பிஜேபி 30%. கிட்டத்தட்ட பிஜேபி 28%, 11% இன்ஃபேக்ட் 11%. 2011 11% தான் பிஜேபி இருந்து, காங்கிரஸ் 39% இருந்தது. அஸ்ஸாம் கணபரிஷத் வந்து உங்களுக்கு அதே 2016ல முதன்முறையா பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது பாத்தீங்க சொன்னா ரொம்ப சின்ன விஷயம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி ஓட்டு எங்கேருந்து எங்க போறதுங்கிறது இதுல ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நீங்க. இப்ப காங்கிரஸிற்கு இருந்த 39% அது குறைஞ்சு 30%. அப்படின்னா 9% காங்கிரஸ் ஓட்டு வெளியில போயிருக்கு, வேற யாருக்கோ போயிருக்கு. யாருக்கு போயிருக்குங்கிறத பார்க்கலாம். அதே போல அசாம் கணபரிஷத் 16% இருந்தது, 8% குறைஞ்சிருது. அதனால 8% வெளில போயிருக்கு. இந்த 9, 8, 17%. 9, 8 நீங்க 2011 பிஜேபிக்கு 11%, 2016 ஆட்சிக்கு வரும்போது முதல் முறையா ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு 28%. அந்த 17%மும் பிஜேபிக்கு வந்துருச்சு. 17 அதேதான் வந்தது அப்படி சொல்ல முடியாது. மணி ஆர்டர் போலதான். நீங்க அனுப்புற 100 ரூபாய் அங்க போய் சேருங்கிறது கிடையாது. அங்க இருந்துதான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மோஸ்ட்லி இங்க இதுல இருந்து தான் வந்திருக்கு உங்களுக்கு. அதாவது 9% காங்கிரஸோட ஓட் ஷேர் வந்து பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அதாவது காங்கிரஸ் கமிட்டட் ஓட்டர்ஸ் கிடையாது. அதாவது அப்படி சொல்லுவாங்க. அது வந்து பிஜேபிக்கு போயிருக்கு. அசாம் கணபரிஷத் அவங்க அலையன்ஸ்ல இருக்காங்க. இருந்தா கூட அவங்க ஓட்டு வந்து ஒரு 8% இவங்களுக்கு போயிருக்கு. அவங்களோட 16ல இருந்து 8% ஆயிடும். ஸோ இந்த மாதிரிதான் நீங்க நம்பர்ஸ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தர ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்கள்ட்ட ஒரு ஆசையை தூண்டும் வச்சுங்க நம்பர். ஏன்னா எப்படி நம்பர் வேலை பண்றது அப்படிங்கிறது. ஸோ அப்புறம் 2016ல முதல் முறையா பிஜேபி வரும்போது பிஜேபியோட ஓட் ஷேர் 28% வச்சுங்க. இவங்களோட சேர்த்தீங்கன்னா வெறும் 60 சீட்டு ஜெயிக்கிறாங்க. பிஜேபியோடது எப்பவுமே அப்படிதான். கர்நாடகா இருக்கட்டும், புது புது இடங்கள்லங்க கம்மி ஓட்டா இருந்தா கூட அதிகமான சீட்டு ஜெயிப்பாங்க. அவங்களோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. காங்கிரஸ் அதிக ஓட்டு வாங்கி கம்மி சீட்டு ஜெயிச்சிட்டு இருக்கும். ஸோ அதன் பிறகு பாத்தீங்க சொன்னா 2016 தேர்தல் போது பிஜேபியோட ஓட் ஷேர் 33, 5% அதிகமா போறது. ஆனா இங்க பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தனிப்பட்ட முறையில பாத்தீங்க சொன்னா நெக் டு நெக் தான் அவங்களோட ஓட் ஷேர் இருந்துட்டு இருக்கும். ஆனால் அலையன்ஸ் ஆக்கும்போது ஏன்னா காங்கிரஸுக்கு அங்க வீக் அலையன்ஸ் தான் இருக்கு. அஜ்மல் சொல்லிட்டு அவருக்கு ஒரு சில பாக்கெட்ஸ் தான்.
அவங்க ஒரு தடவை சேர்ந்தாங்க, 2 தடவை சேரல. இந்த தடவை வந்து காங்கிரஸ் வந்து ஆதிவாசி ஜாத்திய பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏஜேபி அவங்களுக்கான 2% தான் ஓட்டு கிடைச்சது. ஸோ பிஜேபியோட அலையன்ஸ், அதாவது என்டிஏ வந்து 40% மேல அவங்க ஓட்டு எப்பவும் பெற்றுறாங்க. 40, 44 அந்த வரைக்கும். 50 யாரும் போல. ஆனா காங்கிரஸுக்கு 40க்குள்ளேயே இல்ல 39, 38க்குள்ளேயே தான் அந்த அலையன்ஸ் 2 பார்ட்டி அவங்க சேர்றதோட, அதுல வந்து இந்த போடோலேண்ட் ஃப்ரண்ட்னு ஒண்ணு இருந்து பிபிஎஃப் சொல்லிட்டு அவங்க முதல்ல பிஜேபியோட இருந்தாங்க. அப்புறம் அந்த பார்ட்டியை ஒரு பார்ட்டியாச்சு அதாவது பிஜேபியோட இருந்துட்டாங்க. பிபிஎஃப் வந்து காங்கிரஸோட போயிடுச்சு. அவங்க வந்து அந்த கொக்கரஜார் அந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு இதா இருக்கும். அஸ்ஸாமை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அஸ்ஸாமை வந்து 5 பகுதிகளா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பராக் வேலி, உங்களுக்கு இது பராக் வேலி தான். பராக் வேலியில நிறைய பெங்காலி ஸ்பீக்கிங் ஆட்கள் இருப்பாங்க. ஆனா உண்மையிலே இது வந்து பராக் வேலி வந்து எப்பவுமே வந்து பிஜேபி கொஞ்சம் அதிக ஓட்டு விழுவீங்க, பெங்காலி ஓட்டு. இது ஆரம்ப காலத்துல 90ஸ்ல இருந்தே அந்த பராக் வேலியில சீட்டு ஜெயிப்பாங்க. ஆனால் இப்ப வந்து பராக் வேலியில பாத்தீங்கன்னு சொன்னா 6 அசம்பிளி தொகுதி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 6 அசம்பிளி தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆனா 9 அசம்பிளி தொகுதி ஜெயிக்கிறாங்க. அந்த 3 மாவட்டங்கள் இருக்கு. கரீம்கஞ்ச், ஹெலகண்டி அண்ட் கச்சர். இந்த 3 மாவட்டத்திலையும் சேர்ந்து 9 சீட்டு. இது வந்து ஹெலகண்டியில வந்து நிறைய முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிறது. அதனால பிஜேபிக்கு 0 சீட் தான் அங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு இது வந்து அடுத்த ஒரு கம்பேரிசன் இது. அதாவது பிஜேபி என்டிஏவோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன சொல்லிட்டு 2009 பாத்தீங்க சொன்னா என்டிஏக்கு 6 சீட் இருந்தது. இவங்களுக்கு வந்து நம்ம காங்கிரஸ் அரசுக்கு 7 சீட் இருந்தது. அந்த ஒன்ன சேர்த்துட்டோம் சொன்னா 8 சீட்டு கூட வச்சுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ ஆனா அடுத்த தேர்தல் 2014 இருந்து பாத்தீங்க சொன்னா காங்கிரஸோட சீட்டு 3 சீட்டுக்கு வந்துட்டு 3 தான் இருக்கு. 2014லயும் 3 சீட்டு தான், 19லயும் 3 சீட்டு தான், 24 அந்த 24 இது தொடர்ந்து அந்த வந்து அந்த டுப்ரிங்கிறது வந்து பத்ருதீன் அஜ்மலோட சீட்டு. அதுல நிறைய முஸ்லீம் பாப்புலேஷன், மெஜாரிட்டி ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன் அங்க இருக்கும். அந்த சீட்டு இவங்க அவங்கள்ட்ட இருந்து பிடிங்கிருக்காங்க இந்த தடவை. அதுவும் என்ன சொன்னா 14 லட்சம் ஓட்டு வாங்கி அவங்க பிடிங்கிருக்காங்க. 14 லட்சம் ஓட்டு. பத்ருதீன் அஜ்மலோட பார்ட்டி வந்து வெறும் 5 லட்சமோ 5.5 லட்சம் ஓட்டு தான் வாங்கிது. அதாவது 9 லட்சத்துக்கு மேல அதிகமான ஓட்டு அவர்கிட்ட பிடுங்கி இவங்க வந்து காங்கிரஸ் வந்து அந்த சீட் இவங்க பக்கம் வந்திருக்கு, காங்கிரஸ் பக்கம் வந்திருக்கு. இன்னொன்னு பார்த்தோம் சொன்னா என்டிஏ வந்து 6 இருந்தது, அப்புறம் 9 ஆச்சு, அப்புறம் 11 ஆச்சு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் 2 சீட்டு கூட்டி போயிட்டே இருக்காங்க. அதுக்காக அடுத்த தேர்தலில் இன்னும் 2 சீட்டு கூட்டி 13 வருவாங்க சொல்ல முடியாது. ஏன்னா மற்றதெல்லாம் முஸ்லீம் மெஜாரிட்டி ஸ்டேட், அதனால வந்து அந்த இடத்துல வர்றது கஷ்டம் உங்களுக்கு. இது வந்து நான் சொன்னது பார்லிமெண்ட் சீட்டு. 6, 7, 9, 11 இருந்தது பார்லிமெண்ட். இது பாத்தீங்க சொன்னா இது லோக்சபால வந்து பிஜேபியோட ஓட் ஷேர் உங்களுக்கு, என்டிஏவோட ஓட் ஷேர். என்டிஏவோட ஓட் ஷேர் முதல்ல வந்து உங்களுக்கு 36 இருக்கு 2009ல. அப்பவே நிறைய காங்கிரஸோட ஜாஸ்தி உங்களுக்கு. அதுக்கப்புறம் 47, அப்புறம் 46. ஸோ என்டிஏ இஸ் பிரிட்டி கம்ஃபர்டபுள் அங்க. ஆனா வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு இருக்கிற ஓட் ஷேர் அங்க அலையன்ஸ் கொஞ்சம் பிரிஞ்சுது அப்படின்னு சொன்னா அந்த ஏஜிபிங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் பார்ட்டி. இந்தியாவில் வந்து ஒரு 4-5 இடங்கள் தான் வந்து உங்களுக்கு 0 to 40%, 0 to 45% ஓட்டு வாங்கி வந்து புதுசா ஒரு பார்ட்டி எமர்ஜ் ஆகி அது வந்து ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது. அது வந்து முதல்ல நடந்தது அஸ்ஸாம்ல தான் நடந்தது. அவங்க இண்டிபெண்டன்ஸா கண்டெஸ்ட் பண்றாங்க 1985. அதுவும் வந்து ராஜீவ் காந்தி பதவி ராஜீவ் காந்தி என்ன பர்சனலா என்ன பொறுத்த மட்டும் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். மணிசங்கர் ஐயர் ஒரு கேம்பிரிட்ஜ்ல பாஸ் பண்ணல, ஆக்ஸ்போர்ட்ல பாஸ் பண்ணலங்கிற பத்தி எல்லாம் கமெண்ட் சொல்றேன். இஸ் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் அண்ட் ஃப்ரெஷர் டு த பாலிடிக்ஸ். அதனால எந்த ஒரு இன்ஹிபிஷன்ஸும் இல்லாம, ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன்ஸும் இல்லாம ஹி அப்ரோச்டு பஞ்சாப் ப்ராப்ளமும் சரி, அஸ்ஸாம் ப்ராப்ளம் ஒரு புது ஆள் எப்படி பண்ணுவாரோ அதை அது மாதிரி பண்ணாரோ. பண்ணதுல என்னாச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் அவங்களோட ஒரு அக்கார்டு. பஞ்சாப்ல வந்து ராஜீவ் லோங்கோவால் அக்கார்டுன்னு சொல்லிட்டு, இங்க அஸ்ஸாம்ல வந்து மஹந்தா ஸ்டூடெண்ட் லீடர். இளம் வயது அவங்க எல்லாம் 40க்குள்ளதான், லெஸ் தேன் 40. அவங்க வந்து 67 சீட்டு ஜெயிச்சு இண்டிபெண்டன்ஸா கண்டெஸ்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டிலே கூட பார்த்தோம் சொன்னா 57 வந்து டிஎம்கே வந்து 30 சீட்டு இண்டிபெண்டா தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதாவது பார்ட்டிங்கிறது தனி இண்டிபெண்டன்ட் சிம்பிள் கொடுத்து தான் கண்டெஸ்ட் பண்றாங்க எல்லாருக்குமே. இங்க சீமான் கூட முதல் தேர்தல் இண்டிபெண்டா தான் கண்டெஸ்ட் பண்ணிருப்பாங்க.
அப்படி இருக்கும்போது 67 சீட்டு ஜெயிச்சு வராங்க உங்களுக்கு. அப்பெல்லாம் கிட்டத்தட்ட 45% ஓட்டு வாங்கி அவங்க வராங்க. 45க்கும் மேலே, இன்ஃபேக்ட் 50ன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஆனா அந்த கட்சி இன்னைக்கு கழுத தேஞ்சி கட்டெரும்பான மாதிரி கீழே வந்துருச்சு. அதே போல 45 என்டிஆர் வரார். அவர் முதல் தேர்தலில் ஜெயிச்சு வரும்போது 0 ஓட்டு அவருக்கு முன்னாடி. ஆனா அதுல இருந்து 45. அதே போல திரிபுரால 1.5%ல இருந்து பிஜேபி 42%, 43% வந்து. அதே போல டெல்லியில பாத்தீங்கன்னு சொன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி முதல்ல இருந்தது 0%ல இருந்து அவங்க ஒரு 30%க்கு மேல வராங்க. ஸோ திஸ் இஸ் பாசிபிள் ப்ரொவைடட் அங்க பெரிய வேக்யூம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஃபில் பண்றதுக்கு இவங்களும் சரியான உழைச்சாங்க சொன்னா அது பாசிபிள். ஸோ கம்ஃபர்டபுளா இருக்கு பிஜேபி இன்னைக்கு, என்டிஏ அங்க கம்ஃபர்டபுள். சென்ட்ரல் அஸ்ஸாம்ல வந்து பிஜேபியோட சீட்டு காங்கிரஸோட சீட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இங்க என்டிஏ தான் பவர்ஃபுல். இங்க இப்போ டோட்டலா இருக்கிற வந்து 6 மாவட்டங்களுங்க மத்திய அஸ்ஸாம்ல. அதுல வந்து 12 சீட்டு ஜெயிக்கிறாங்க. பிஜேபி வந்து 12 சீட்டு ஜெயிச்சு கம்ஃபர்டபுள் அவங்க. ஸோ இது வந்து நார்த் அஸ்ஸாம், வடக்கு அஸ்ஸாம் வந்து ஒரு நான் அந்த மேப் காட்டுறேன் உங்களுக்கு, அப்ப தெரியும் உங்களுக்கு. பிஜேபி வந்து 16, காங்கிரஸ் வந்து 5 சீட்டு தான். ஸோ இங்கேயும் பிஜேபி வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கு. அடுத்தது பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு அப்பர் அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பர் அஸ்ஸாம் சொல்லிட்டு அதுல வந்து பிஜேபி 23 சீட்டு, காங்கிரஸ் வெறும் 4 சீட்டு தான். வெரி கம்ஃபர்டபுள் அங்க உங்களுக்கு அப்பர் அஸ்ஸாம்ல. அதுலயும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 மாவட்டங்கள் இருக்கு. கோலாகாட், ஜோர்ஹாட்ல காங்கிரஸ் வருது. இந்த இப்ப கௌரவ் கோகோய்னு சொல்லிட்டு காங்கிரஸோட பழைய அங்க ஸ்ட்ராங், அவர் அங்கிருந்து தான் ஜெயிச்சா இருந்தாரு. மாஜௌலி, சிவ்சாகர், ஷராய்தேப், திப்ருகட், தின்சுக்கியா. திப்ருகட்ல பிஜேபியோட எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ராங் ஹோல்டு உங்களுக்கு. அண்ட் தின்சுக்கியா ஆல்சோ இஸ் எக்ஸ்ட்ராடினரி. நீங்க நிறைய ட்ரெயின் தின்சுக்கியா மெயில்ல கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால தின்சுக்கியா இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ராடினரி. பிஜேபி ஸ்ட்ராங் அங்க என்டிஏ. ஸோ இது வந்து லோவர் அஸ்ஸாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, காங்கிரஸ் அங்க, பிஜேபி அங்க வீக். பிஜேபி இன்ஃபேக்ட் மெனி டிஸ்ட்ரிக்ட்ல 0 சீட்ஸ் தான். மெனி டிஸ்ட்ரிக்ட் வந்து 0 சீட்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ பிஜேபி ஆனா இஸ் கம்ஃபர்டபுள் இன் காம்ரூப் மெட்ரோ, காம்ரூப் ரூரல், அதெல்லாம் வந்து குவஹாட்டி அந்த ஏரியால வரும் வச்சுக்கோங்க காம்ரூப்ங்கிறது உங்களுக்கு. பக்ஷா, மல்பாடி, பஜாலி, பார்பேட்டா, கோல்பாடா, பொங்காய்காவ், சிராங், கிரஜார், துப்ரியில ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அந்த அஜ்மல் தான், ஃபுல்லா முஸ்லிம்ஸ் அங்க இருக்கிறது. சல்மாரா, இது எடுத்தோம் சொன்னா அடுத்தது வருது உங்களுக்கு. திஸ் இஸ் தி மேப் உங்களுக்கு. இதுதான் லோவர் அஸ்ஸாம். இங்கதான் காங்கிரஸ் உங்களுக்கு இதா இருக்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு சென்ட்ரல் அஸ்ஸாம். இது அப்பர் அஸ்ஸாம் இந்த பக்கம் போகும் உங்களுக்கு. நார்தர்ன் அஸ்ஸாம் சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. நார்தர்ன் அஸ்ஸாம் மேல இருக்கிறது. ஸோ இது செக்ஷனா பிரிச்சு ஒரு தடவை பார்ப்போம் நம்ம. இப்ப என்ன சொன்னா இது 1985ல இருந்து உங்களுக்கு என்ன 3 பார்ட்டிஸ், பிஜேபி அண்ட் ஏஜிபி, இவங்களோடது என்ன ப்ராக்ரஸ் இருந்தது, என்ன ஓட்டு, அதாவது சீட்ஸ் ஜெயிச்சது இவங்க என்ன சொன்னா. அது ப்ளூ கலர்ல இருக்கிறது காங்கிரஸ் வந்து, பிஜேபி வந்து மெரூன் கலர், அண்ட் ஏஜிபி வந்து கிரீன் கலர். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஏஜிபி 67 ஆரம்பிக்கிறது, அதுல இருந்து அடுத்த தேர்தலே 10க்கு வந்து 19க்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 59, அப்புறம் 20, அப்புறம் 5, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா 14, அப்புறம் 9. ஸோ காங்கிரஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களும் கிட்டத்தட்ட 25ல இருந்தாங்க 85ல. ரொம்ப கம்மி ஓட்டு தான் வாங்கினாங்க. ஏன்னா அப்ப வந்து ஹிதேஸ்வர் சைக்கியான்னு ஒருத்தர், அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்த சமயத்துல, ரொம்ப எப்படி காஷ்மீர் இருந்ததோ அதே மாதிரிதான் ஓட்டு டேர்ன் அவுட்டே 16%, 16% அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுல இருந்து வந்தது அவங்க. அதுக்கப்புறம் 66 வராங்க காங்கிரஸ், அப்புறம் 34, அப்புறம் 71 ஹையஸ்ட் அவங்க, அப்புறம் 53, அப்புறம் 78. இந்த தருண் கோகோய் 2 டேர்ம் கம்ப்ளீட்டா பண்ணார். அவர் 53 இருந்தும் சரி, 78, இன்ஃபேக்ட் 3 டேர்ம் பண்ணார் நினைக்கிறேன். அவர் 2001ல இருந்து 2011 வரைக்கும் அவர் வந்து இருந்தார். 2016 வரைக்குமே இருந்தாருன்னு வச்சுங்க.
தான் தோக்குறாங்க அவங்க. அப்ப காங்கிரஸ் 78ல இருந்து 26 சீட்டுக்கு வந்துருது. எவ்வளவு உங்களுக்கு? கிட்டத்தட்ட 52 சீட்டு லாஸ். அதுக்கப்புறம் 26ல இருந்து வெறும் 3 சீட்டு தான் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியுது. 29 சீட் வருது உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் another. இது ஓட்ஸ் போல்டு உங்களுக்கு. மேஜர் பார்ட்டிஸ்க்கு என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிஜேபிக்கும் இதுக்கும் பார்த்தீங்க சொன்னா ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு. லாஸ்ட் 21 எலெக்ஷன் போது காங்கிரஸுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு ஓட்ஸ் இருந்தது? பிஜேபி காங்கிரஸுக்கு வந்து 57 லட்சம் இருந்தது, பிஜேபிக்கு 63 லட்சம். 52 49 ஒரு 3 லட்சம் 6 லட்சம் டிஃபரன்ஸ் தான். ஸோ அது என்ன சொன்னா காங்கிரஸோட ஓட்டு ஒரு ஒரு கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதனால ஓட்டோட சீட்டா கன்வர்ஷன் கம்மியாகும் காங்கிரஸுக்கு, பிஜேபிக்கு ஜாஸ்தியாகும். பிஜேபிக்கு அந்த மாதிரி ஊர்ல அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கர்நாடகால கூட நான் அதை பத்தி கர்நாடகா பேசும்போது நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் அகைன் அபவுட் தி ஓட் ஷேர்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே காட்டணும் நம்ம. இப்ப லாஸ்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு இருக்கிற ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னு சொன்னா 29 காங்கிரஸுக்கு, 33 4% அவங்களுக்கு ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பிஜேபி என்ன அந்த அலையன்ஸை வச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க நிறைய லீடர்ஸே வந்து இவங்க தான். யாரு சொன்னா இந்த ஏஜிபி அதுல இருந்து வந்த ஆட்கள் தான். இந்த சர்பானந்த சோனோவால் ஏஜிபில இருந்து வந்த, இந்த ஹேமந்த பிஸ்வ சர்மா காங்கிரஸ்ல இருந்து வந்த, விஜய சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குவஹாட்டியில கண்டெஸ்ட் பண்ணி நிறைய ஜெயிப்பாங்க. அந்தம்மா வந்து ஏஜிபில இருந்து வந்தவங்க தான் அவங்க. ஆனா வந்து அர்ணப் கோஸ்வாமி சொல்லிட்டு அவங்க அப்பா பிஜேபி சப்போர்ட்டர், பிஜேபி கட்சியிலே இருந்தார். 1998ல அவர் குவஹாட்டியில கண்டெஸ்ட் பண்றார். பட் ஹி லாஸ்ட் தி எலெக்ஷன். அதே போல அங்க ஒரு பெரிய பாரத் ரத்னா வாங்கின ஒரு பெரிய மியூசிஷியன் அங்க உண்டு, பூபேன் ஹசாரிகா சொல்லிட்டு. அவர் வந்து நம்ம ஊர்ல எம்ஜிஆர் எப்படி, கர்நாடகால ராஜ்குமார் எப்படி, அது போல அவர் சினிமா. அவர் வந்து பாரத் ரத்னா வாங்கின ரொம்ப ஃபேமஸ். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு ஃபேமஸா மக்கள் கிட்ட இருந்தா கூட இந்த அரசியலுக்கான ராஜயோகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்துல நீங்க ஜெயிக்க முடியாது. ஹி லாஸ்ட் தி எலெக்ஷன். பிஜேபியில தான் டிக்கெட்ல கண்டெஸ்ட் பண்ணாரு. ஹி லாஸ்ட் தி எலெக்ஷன். அர்ணப் லூஸ் பண்ணார், இவரும் லூஸ் பண்ணாரு. ஐ திங்க் இவர் 99ல லூஸ் பண்ணார் 2 தடவை. ஆனா விஜய சக்கரவர்த்தி சாதாரண ஒரு பொலிட்டீஷியன் தான். அந்த மாதிரி கண்டினியூஸா ஜெயிச்சுன்னு வரும். அது போல கபீந்திர புரகாயஸ்தான் ஒரு ஆள், அவர் ஜெயிச்சுன்னு வர்றாரு உங்களுக்கு. ஸோ இது பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு டர்ன் அவுட். ஸோ டர்ன் அவுட் எப்பவுமே 75க்கு மேலே இருக்கு. ஒரே ஒரு தடவை 74, அதர்வைஸ் 75க்கு மேலே. யூ கேன் கால் இட் 75 அண்ட் எபோ. ஆனா கடந்த 2 முறையா 2016, 2014, 2021, 2024 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8% ஓட்டு அதிகமா இருக்கு. அந்த 8%ம் மோடியோட ஓட்டு. 8% மோடியோட ஓட்டு அவருக்கு தான் கிடைக்கிறது. 8% தான் இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். அதனாலதான் நீங்க வந்து தமிழ்நாட்டிலே பண்ணும்போது இல்ல வேற எந்த ஸ்டேட்ல பண்ணும்போது கூட ட்ரை டு பிரிங் இன் நியூ ஓட்டர்ஸ். பூத்துக்கே வராத ஆள் புதுசா ஆள் கொண்டு வாங்க நீங்க. அவனுக்கு எந்த இது இருக்காது, அவன் போடுவான். ஸோ அது கொண்டு வரதுக்கான முயற்சி தான் பண்ணணும். அது என்ஜிஓஸ் பண்ணணும், பார்ட்டிஸே பண்ணணும். அது மாதிரி 8%. இந்தியாவில் பல இடத்துல 10% ஓட்டுலாம். ஸோ இது அபவுட் ஓட்டர் டர்ன் அவுட் இன் தி இயர்ஸ். ஓவர் தி இயர்ஸ் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து உங்களுக்கு 1 கோடியே இப்ப பாத்தீங்க சொன்னா எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுங்கிறத சொன்ன அந்த 8% உங்களுக்கு 1,38 லட்சம் வந்து 2011ல இருந்தது. 2014ல உங்களுக்கு 31 லட்சம் அடிஷனா இருக்கு. 31 லட்சம் அடிஷனா இருக்கு. அப்புறம் இன்னொரு இது நாங்க முன்னாடியே போன தடவை எல்லாம் பேசிருக்கும் போதே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அதாவது இந்தியாவில சர்வே, அதாவது சென்சஸ் வந்து 71, 61, அதாவது 1001ல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுங்க. 1911, 21, 31 இந்த 10 வருஷத்து தான் சென்சஸ். எவ்ரி சென்சஸ்க்கு அப்புறமும் 11ல சென்சஸ் எடுத்தாங்கன்னா 15ல வந்து இந்த ஓட்டர்ஸ் எலக்ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்னா ஒரு ஸ்பைக் இருக்கும். கிட்டத்தட்ட 6%, 5%, 7% ஏறும். அதர்வைஸ் நார்மலா ஒரு கொஞ்சமா தான் ஏறும். ஒரு 2%, 3% ஏறும். பட் இந்த சென்சஸ்க்கு அப்புறம் இருக்கிற 5 வருஷம் ஏன் சொன்னா போன சென்சஸ்ல இருந்து 8 வயசு 9 வயசு வந்து அவங்க எல்லாம் இதுல இதுக்கு சில எக்ஸப்ஷன் விதிவிலக்கா சில மாநிலங்கள் இருக்கு. அதுல கொஞ்சம் அதுக்கு என்ன காரணங்கிற ஆராய்ந்து நான் வேற ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஆனா அதர்வைஸ் மெஜாரிட்டி ஆஃப் பிளேசஸ்ல சென்சஸ்க்கு அடுத்த 5வது வருஷத்துல வரக்கூடிய எலெக்ஷன், அதாவது
75, 85, 95, 2005, 2015 இதுல எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ்ல இது வந்து ஒரு ஸ்பைக், பெரிய ஸ்பைக் இருக்கும் இந்த எலக்டரேட், அதாவது ஓட்டர்ஸ் எண்ணிக்கையில் அதிகம். எத்தனை பேர் வந்து ஓட்டு போடுறாங்கிறது அது எகைன் கேம்பெயின் பண்றதை பொறுத்து. பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு so this is the உங்களுக்கு what do you call slides. So இப்ப we will try to analyze the what will be the வர காலத்துல எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். வர காலத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சாரி, நானே இதோ வர காலத்துல எப்படி இருக்கும், pretty கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல பிஜேபி இருக்கு. அவங்க எப்படியா இருந்தாலும், ஏன்னா அங்க இருக்கிற லீடரும் வந்து நான் சொல்ற மாதிரி அவர் வந்து டெல்லிக்கு எப்படி நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அண்ட் ஹீஸ் ஆல்சோ கன்சிடர்ட். வந்து யோகிக்கு வந்து யாரு சக்சீட் பண்ணுவாங்க நரேந்திர மோடிங்கிறதுல அந்த காம்படிஷன்ல அவரு இருக்க வில்லி நில்லி அவரு இருந்து இருக்காரு, அதுக்கான வேலை எல்லாம் பண்ணி இருக்காரு. அவர் வருவாரா தெரியாது. ஆனா வந்து ஹிந்துத்வாவோட ஒரு ஒரு போஸ்டர் பாய் யோகிக்கு உண்டு, அது வேற அனதர் போஸ்டர் பாய் வேற உங்களுக்கு. ஸோ இதுல என்ன சொன்னா, இது காம்ப்ளிமெண்ட் பண்ணது என்ன சொன்னா, பிஜேபியோட ஒரு தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ். காங்கிரஸ் வந்து கம்ப்ளீட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெக்லெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்தது, ஆயில் இண்டஸ்ட்ரி வந்தது, மற்றது வந்ததுங்க. ஆனா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் பண்ணல. பட் பிஜேபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் பண்ணி சூப்பர்ப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து, அண்ட் குறிப்பா அஸ்ஸாம்ல வந்திருக்கு உங்களுக்கு. அது பத்திய தனியா வீடியோ போட்டா தான் உங்களுக்கு தெரியும். மக்களுக்கு அதனால ஒரு இது இருக்கு. சோலாங் மக்களோட வந்து அந்த ஒரு இது சொன்னா ரொம்ப நல்ல பேர் இருந்துட்டு இருக்கு. போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அங்க நடக்கிற டெவலப்மெண்டா இருக்கட்டும், அங்க ஏர்ஸ் எல்லாம் அதிகமானதா இருக்கட்டும், உங்களுக்கு அங்க ரோட்ஸ் அதிகமானதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் பிஜேபியா இருக்கு. ஸோ இந்த 4 ஸ்டேட்ல பிஜேபி ரூல் பண்றது ஒரு ஸ்டேட் தான், அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல தே ஆர் பிரிட்டி கம்ஃபர்டபுள். அங்க வந்து அஸ்ஸாம்ல இஃப் எனிதிங் கோஸ் ராங் in between this 12-13 months, otherwise actually BJP is in a very comfortable position. அதனால அஸ்ஸாம்ல வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் சர்டன் வச்சுங்க. இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம வந்து நம்ம பெங்காலை பத்தி பார்ப்போம். அப்புறம் இது எல்லாமே சேர்த்து ஒரு சம பொண்ணு நம்ம வந்து பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.